நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களிலே சூழ்நிலைகள் நிமித்தமாக என்ன செய்வோம் என்று தெரியாதபடிக்கு கலங்கி நிற்போம். திசை தெரியாதபடிக்கு, ஒரு வழியும் தெரியாதபடிக்கு, இங்கு போகலாமா அங்கு போகலாமா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று புரியாத நிலைமையிலே குழம்பி போய் கொண்டிருக்கும். பிசாசானுடைய வேலையே ஜனங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வருவதுதான். ஒரு காரியத்தை திறம்பட செய்யாத முடியாதபடிக்கு குழப்பத்தை கொண்டு வருவதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே உன் குழப்பங்களை எல்லாம் மாற்றி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பது அதிக நிச்சயம்.